தமிழகத்தில் இருக்கக்கூடிய 11 to 11, அதாவது 11 மணியிலிருந்து காலை 11 மணிலிருந்து இரவு 11 மணி வரை செயல்படக்கூடிய மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் FL2 மதுபான உரிமைகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். ஏனால் கடந்த திமுக ஆட்சியில் இதற்கு குறிப்பாக பல இடங்கள்ல இதுக்கான உரிமம் வழங்கப்பட்டு தமிழகத்தின் பல்வேறு நகரங்கள்ல இந்த 11 to 11 என்று சொல்லக்கூடிய மணமகிழ் மன்ற பார்கள் திறந்திருப்பதாக குற்றம் சாட்டி இதற்கு உடனடியாக இதையும் தேவையில்லாமல் திறந்திருக்கக்கூடிய இந்த கடைகளை மூட வேண்டும் என்ற வலியுறுத்தி தற்போது பாஜகவுடைய தேசிய மகளிர் அணி தலைவியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கூடிய வானதி சீனிவாசன் தற்போது அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அந்த அறிக்கையில் கடந்த திமுக அரசின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமே சட்டம் ஒழுங்கு சீரழிவுதான். எங்கு நோக்கினும் மதுக்கடைகளை மாநில அரசை நடத்துவதும் மட்டுமல்லாமல் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பள்ளி கல்வி குடியிருப்புகளில் தாராளமாக கிடைப்பதும் இளைஞர்கள் சமுதாயத்தை போதையின் பிடியில் தள்ளியிருந்தது. எனவே இதனால் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பெண்களின் பாதுகாப்பும் என்பதும் கேள்விக்குறியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாட்டின் பெருமைமிகு அடையாளமான அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் கொலை செய்யப்பட்ட மிகுந்த ஒரு அவலநிலை ஏற்பட்டிருந்தது. எனவே இது போன்ற மதுக்கடைகள் இல்லாத ஒரு போதைப் பொருட்கள் நடமாட்டம் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கினால் மட்டுமே இளைஞர் சமுதாயத்தை மேம்படுத்த முடியும் என்று அந்த அறிக்கையில் அவர் தெளிவாக விளக்கியிருக்கிறார். குறிப்பாக கடந்த காலங்களில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நெடுஞ்சாலையோரங்களில் இருந்த டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடப்பட்ட போது அவை சத்தமில்லாமல் உட்புற சாலைகளுக்கு மாற்றப்பட்டன. ஏனால் இந்த அறிக்கையில் குறிப்பிடுவது இவர் மட்டும் இல்லாமல் இது போன்ற பல்வேறு தவசப்பட்ட மக்களும் சொல்வது என்றால் திறப்பது போல், அதாவது மூடுவது போல் மூடி அதற்கு அந்த மூடப்பட்ட ஒரு 500 மீட்டர் தொலைவிலே சாலைகளின் உட்புறங்கள்ல இந்த கடைகள் மீண்டும் திறக்கப்படும் என்ற ஒரு நவலை நிலை கடந்த ஆட்சிகள் ஏற்பட்டது. அதே போல நீங்கள் இது போன்ற மூடிய கடைகளுக்கு மறுபடியும் இதே போல சாலைகளின் அருகில் இருக்கக்கூடிய உள்ளே இது போன்ற கடைகளை திறக்கக்கூடாது என்ற ஒரு வலியுறுத்திலும் அவர் வலியுறுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் மது இல்லாத போதை இல்லாத தமிழ்நாடு அமைய படிப்படியாக மது கடைகளை மூடி முழு மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். அதற்கு முதல் படியாக FL2 மதுபான கடையை உரிமையை ரத்து செய்ய வேண்டும் என்கிற ஒரு வலியுறுத்தியும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் எவ்வளவு மதுக்கடைகள் உள்ளன, ஒவ்வொரு கடையிலும் எவ்வளவு வியாபாரம் நடக்கிறது, டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கு எந்தெந்த நிறுவனங்களிலிருந்து மதுபானம் வாங்கப்படுகிறது, அவற்றின் உரிமையாளர்கள் யார் என்பதும் குறித்தும் தமிழ்நாடு அரசு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்திலும் பாஜகவுடைய தேசிய மகளிரின் தலைவர் நடத்தக்கூடிய முன்னாள் சட்டமன்ற வானதி சீனிவாசன் இந்த அறிக்கையில் வழியுறுத்தியிருக்கிறார்.